சோஷியல் மீடியாவில் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. தேர்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு. அப்படி உண்மையிலே தேர்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகிடுச்சா இல்லை இப்போ என்ன நடக்குதுன்னு வாங்க டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இப்போ ப்ராப்ளம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கும் ப்ளஸ் ஈரானுக்கும் தான். இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஈரான் அணு ஆயுதத்தை ரெடி பண்ண போறேன்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. என்ன பர்பஸ்க்காக அவங்க ரெடி பண்றன்றத அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். பட் அமெரிக்கா என்ன சொல்றாங்களா, அதெல்லாம் நீங்க தயாரிக்க கூடாதுன்றத தெளிவாக சொல்றாங்க. அது என்ன, அணு ஆயுதம் ஒரு கண்ட்ரியில இருந்தா மற்ற எந்த கண்ட்ரியுமே அந்த நாட்டை எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லான வெப்பன் தான் அணு ஆயுதம். இதை ஒரு கண்ட்ரி மேலே போட்டா அடுத்த ஜென்ரேஷன் வரைக்கும் போறதே ரொம்ப கஷ்டமாகிடும். கோடிக்கணக்கான மக்களும் இறந்து போயிடுவாங்க. அப்படி பவர்ஃபுல்லான அணு ஆயுதத்தை ஈரானை தயார் செய்யக்கூடாதுன்னு அமெரிக்கா சொல்லிட்டாங்க. இதுல ட்ரம்ப் என்ன நியூஸ் சொல்றாருன்னா, ஈரான் ஆட்சி அந்த நாட்டு மக்களுக்கே பிடிக்கலன்னு தீவிரவாதிகளுக்கு ஃபண்டு கொடுக்கறதே ஈரான் தான், ஸோ ஈரானையே அழிச்சிடணுன்றத ட்ரம்ப் சொல்றாரு. சொல்லி கொஞ்ச நேரத்திலே அவங்களோட ஏவுகணையை வச்சு அந்த நாட்டை தாக்கி அந்த நாட்டில் இருக்க முக்கியமான தலைவர்களையும் தாக்கி முடிச்சிடுறாரு. இப்போ இந்த டைம்ல சவுதி துபாயில நடுவில் மாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இதனால டோட்டல் வேர்ல்டோட எக்கனாமியே ரொம்ப கஷ்டப்பட ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்தியன் எக்கனாமியும் இதனால ரொம்ப அடிவாங்கும். இதற்கு தீர்வு என்னன்னா, இந்த ஆயுதத்தை வச்சு மட்டும் வராது. உலக நாட்டில் இருக்க முக்கியமான தலைவர்கள் எல்லாம் ஒன்று சென்று பேசினா மட்டும்தான் இதோட தீர்வு பார்க்க முடியுன்றது என்னோட தாட்டு. உங்களோட தாட் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் அப்டேட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.